இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா மல்டிமீடியா எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுது, மீடியா ஆன் டிமாண்ட் மாடா இல்ல ப்ராட்காஸ்டிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் இன்ட்ரோடக்ஷன்? இந்த இன்ட்ரோடக்ஷன்ல மல்டிமீடியா அப்ளிகேஷன் என்ன ரெக்வயர் பண்ணும்? ஒரு ஆடியோ வீடியோ இல்லை அதர் மீடியாஸா நெட்ஒர்க்ல கரெக்டா டெலிவரி ஆகுதா, எஃபிஷியண்டா நான் கொடுக்குற மெசேஜ் அங்கே போய் சேருதா அப்படின்னு பார்க்கறது. Technology such as multimedia streaming, media on demand enables user to access a multimedia content easily and efficiently. இந்த மாடு மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங் யூஸ் பண்றது மூலயமா மல்டிமீடியா கண்டென்ட்லாம் ஈஸியா எஃபிஷியண்டா யூசருக்கு போய் ஆக்சஸ் ஆகுது. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங். இந்த மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங் என்னன்னா ஒரு ப்ராசஸ் ஆஃப் transmitting multimedia data continuously over a network so that the user can view or listen without downloading the entire file. அதாவது மல்டிமீடியா ஸ்ட்ரீம்ங்கிறது என்னன்னா ஒரு ப்ராசஸ் டேட்டாஸை டிரான்ஸ்மிட் பண்றது. டிரான்ஸ்மிட்டிங் அ மல்டிமீடியா டேட்டா கண்டினியூஸா டிரான்ஸ்மிட் பண்ணும் எங்கன்னா நெட்ஒர்க்லேயே. ஸோ அதனால ஒரு யூசரால நல்லா அழகா பார்க்க முடியும், லிசன் பண்ண முடியும், டவுன்லோட் பண்ணாமலே ஒரு ஃபைலை. இதுதான் மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங்னா நம்ம ஈஸியாக பார்க்குறோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த வீடியோஸ் நான் டவுன்லோட் பண்ணுற நீட் இல்லாமல் தொடர்ந்து வருது இல்லை, அதுதான் நம்ம மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆகும், ரியல் டைம் பிளேபேக் இருக்கும், நோ நீட் டு டவுன்லோட் கம்ப்ளீட் ஃபைல், ஒரு கம்ப்ளீட் ஃபைலை டவுன்லோட் பண்ணணுன்ற தேவை இருக்காது, ஆடியோ வீடியோ கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா. இப்போ சில பழைய டெக்னிக்ஸில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும், அந்த இடத்துல ப்ளே பண்ணி பார்க்குற ஆப்ஷன்ஸ் இருக்காது. பட் இந்த மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங் மூலயமா நம்ம ப்ளே பண்ணியே பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணணுன்ற நீட் இருக்காது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ப்ராசஸ் ஆஃப் மல்டிமீடியா ஸ்ட்ரீமிங். மல்டிமீடியா கண்டென்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் எங்கன்னா சர்வரில். டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் எப்போனா நெட்ஒர்க் மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகும். டேட்டா வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸாக தான் ரிசீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மீடியா வந்து ரிசீவ் பண்ண பாக்கெட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணும். ஓகேவா. இதுதான் அதோட ப்ராசஸ். அது எப்படி நடக்குது, அதாவது எல்லா கண்டென்ட்டுமே சர்வரில் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த சர்வரில் ஸ்டோர் ஆயிருக்கிறது நெட்ஒர்க் மூலயமா ரிசீவருக்கு போகும். எப்படி போகும்னா டேட்டா பேக்கெட்ஸாக போகும். ஸோ அப்புறம் இந்த ரிசீவரில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா பேக்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ப்ளே பண்ணுவாங்க. இதுதான் அதோட ப்ராசஸ். அதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கண்டென்ட்டை. ஸ்டோரேஜ் ரெக்குவயர்மெண்ட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ணணுன்ற நீட் நமக்கு கிடையாது. ரியல் டைம் கம்யூனிகேஷன் சப்போர்ட் பண்ணும். யூஸ் ஆஃப் நெட்ஒர்க் ரிசோர்ஸ் இருக்கும். ஆனா இதுல ஒரு சேலஞ்ச் இருக்கும். இங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுதுனாலே அது என்ன பிரச்சனை, பேண்ட்வித். ஸோ ரெக்வயர்ஸ் ஹை பேண்ட்வித். நெட்ஒர்க் டிலேஸ் கண்டிப்பா பஃபரிங்ஸ் கொண்டு வரும். பஃபரிங்னா எப்படி சொல்றது, சின்ன டிலே அது கொண்டு வரும். குவாலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் நெட்ஒர்க் ஸ்பீடு. குவாலிட்டி வந்து நெட்ஒர்க் ஸ்பீடை பொறுத்து தான் இருக்கு. சின்க்ரோனைசேஷன் இஷ்யூஸ் இருக்கலாம். சின்க்ரோனைசேஷன்ஸ்னா என்னன்னா சீக்வன்ஸா வர்றது இல்லாம இருக்கும், அதுதான் சின்க்ரோனைசேஷன் இஷ்யூ. சின்க்ரோனைசேஷனா சீக்வன்ஸா வரும், இஷ்யூன்னு சொல்லும் போது சீக்வன்ஸா இருக்காது, அவ்வளவுதான். Next, media on demand. Media on demand is a service that allows user to access multimedia content whenever they want. அவங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அதை பார்த்துக்கிறது தான் வந்து மீடியா ஆன் டிமாண்ட். ஆன் டிமாண்ட்னாலே வென்எவர் ஆர் வேர் எவர் நீடட்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த மீடியா ஆன் டிமாண்ட் சர்வீஸ் வந்து என்ன பண்ணணும்னா யூசரை வந்து மல்டிமீடியா கண்டென்ட்டை எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணும். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா யூசர் கண்ட்ரோல் ஆக்சஸ், நம்ம தான் ஆக்சஸே வச்சிருப்போம். ஃப்ளெக்சிபிள் வியூ டைமிங், எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இன்ட்ராக்டிவாக இருக்கும், பர்சனலைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்போனன்ட் வந்து இதுக்கு என்னன்னா ஒரு டிவி, இன்ட்ராக்டிவ் டிவியாக இருக்கும். யூசர் வந்து செலக்ட் பண்ணுறது கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கும். செட் டாப் பாக்ஸ். செட் டாப் பாக்ஸ்னா என்னது, நம்ம வீட்டில் பார்க்குறோம்ல அதான். டிவைஸ் யூஸ் டு ஆக்சஸ் மல்டிமீடியா கண்டென்ட் ஆக்சஸ் பண்ண கொண்டு வந்து தான் இந்த டிவைஸ் செட் டாப் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கனெக்ட்ஸ் யூசர் டு சர்வீஸ் ப்ரொவைடர். யூசருக்கும் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் கனெக்ட் பண்ணுறது, விச் இஸ் வயர்டு. இது எல்லாமே வயர்டு கம்யூனிகேஷன் தான். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், பர்சனலைஸ் கண்டென்ட் செலெக்ஷன் இருக்கும், எஃபிஷியன்ட் கண்டென்ட் டெலிவரி இருக்கும். இதோட லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹை பேண்ட்வித் தேவைப்படும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் அதிகமாக இருக்கும், நெட்ஒர்க் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ப்ராட்காஸ்டிங் டெக்னிக் வந்தாச்சு. ப்ராட்காஸ்டிங் டெக்னிக்ஸ்ன்றது என்னன்னா டெலிவர் அ மல்டிமீடியா கண்டென்ட் டு மல்டிபிள் யூசர். ஒரே டைம்ல மல்டிபிள் யூசருக்கு சைமல்டேனியஸா டேட்டாவை டெலிவர் பண்றது தான் இந்த ப்ராட்காஸ்டிங் டெக்னிக். இதுல பாத்தீங்கன்னா 3 types ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்டாகர்ட் ப்ராட்காஸ்டிங். சேம் கண்டென்ட் இஸ் ப்ராட்காஸ்ட் அட் டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ஸ். ஒரே கண்டென்ட் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ஸ்ல வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. யூசர் கேன் ஜாயின் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். யூசர் வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல ஜாயின் பண்ணலாங்க.
நெக்ஸ்ட் பிரமிட் ப்ராட்காஸ்டிங். பிரமிட் ப்ராட்காஸ்டிங்னும் போது கண்டென்ட் இஸ் டிவைடட் இன்டு செக்மெண்ட்ஸ். எல்லா கண்டென்ட்டுமே செக்மெண்ட்ஸா டிவைட் ஆயிருக்கும். ஒவ்வொரு கண்டென்ட்டுமே டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சில ப்ராட்காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈச் கண்டென்ட் இஸ் ப்ராட்காஸ்ட் அட் டிஃப்ரெண்ட் சீக்வன்சிஸ். வாட் இஸ் ஹார்மோனிக் ப்ராட்காஸ்டிங்? ஹார்மோனிக் ப்ராட்காஸ்டிங்னு சொல்லும் போது செக்மெண்ட்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லை, அது எல்லாமே டிஃப்ரெண்ட் பேண்ட்வித்தில் சேனல்ஸில் டிரான்ஸ்மிட் ஆகும். Segments are transmitted using different bandwidth channels. Ensure efficient delivery இருக்கும். So staggered broadcasting na same content different time intervals. Content la segments are divided ஆகி போகிறது தான் pyramid. Maybe you can எப்படி நீங்க அசியூம் பண்ணிக்கலாம்னா பிரமிட்ல எப்படி ஒரு பிரிக் இருக்கு அந்த மாதிரி நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தனித்தனி செக்மெண்ட்ஸா இருக்கும். ஹார்மோனிக் ப்ராட்காஸ்டிங் போது செக்மெண்ட்ஸாக ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆகும் டிஃப்ரெண்ட் பேண்ட்வித் சேனல்ஸில். இது மூலயமா நம்ம எஃபிஷியன்சி என்ஷூர் பண்ணுறோம். அண்ட் இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் யூஸாக இருக்கும் பேண்ட்வித்துக்கு. ப்ராட்காஸ்டிங் டெக்னிக்கில் லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் சப்போர்ட் பண்ணும். சர்வர் வந்து ரெடியூஸ் பண்ணும். சர்வர்லோட லிமிடேஷன் என்ன, ஆக்சஸிங் கண்டென்ட் கொஞ்சம் டிலேவாக இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் ஷெடியூலிங் தேவை. ஏன்னா ஸ்டாகர்டாக இருந்தாலும் சரி, ஆர் இஸ் பிரமிடா இருந்தாலும் இல்லைன்னா ஹார்மோனிக்கா இருந்தாலும் அது எல்லாமே ப்ராப்பர் ஷெடியூலிங் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ், லார்ஜ் ஸ்கேல் கண்டென்ட் டெலிவரி கண்டிப்பாக எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸ்ட்ரீமிங் சர்வீஸை சப்போர்ட் பண்ணோம். யூசர் ஆக்சசிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறோம். திஸ் இஸ் வாட் அபவுட் மீடியா ஸ்ட்ரீமிங், மீடியா ஆன் டிமாண்ட் அண்ட் ப்ராட்காஸ்டிங் டெக்னிக்.